ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் அது ஒரு அதாவது இன்னைக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இது எலெக்ஷன் கிடையாது, இரண்டு சித்தாந்தத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் சொல்லணும். அவங்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வீர சவாக்கர் வந்து சிறையில் போனார், இதெல்லாம் வரலாறு. அவர் வந்து என்னை விடுவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லும்போது இப்போ அவங்கள விடுவிக்க இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, வீர சவாக்கர் பேர் வச்சுக்கிட்டாரு. ஆனால் வீர சவாக்கர் அவர் வீரம் கிடையாது, அவர் பேரில் இவராக வச்சு நான் வீர சவாக்கர்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கடிதம் எழுதுறாரு. வெள்ளைக்காரன் அவரை வெளியே விடுறான். வெளியே விட்ட உடனே அவங்களுக்கு என்னென்னா, வெள்ளைக்காரன் வந்து நம்ம காந்தியோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து போராடி ஒரு பக்கம் அகிம்சையும் ஒரு பக்கம் போர்க்களத்தை திரட்டி போராடணும் அப்படின்னு பல தியாகங்கள் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு போராடி சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளைக்காரன் வச்ச ஒரே ஒரு விஷச்செடி தான் ஆர்எஸ்எஸ். அந்த விஷச்செடி இன்றைக்கி வந்து மரமாக வளர்ந்துருக்கு. மரமாக வந்தோன்னா அது எப்படி நீங்கள் வந்து கனி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும்? கனியாக தெரியும், அதை சாப்பிட்டா தான் அதனுடைய விஷயம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இப்போ அதை தான் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து மரமாக தெரியுது எல்லாருக்கும், கனியாக தெரியுது. இப்போ நீங்கள் கேட்டீங்க வந்து எப்படிங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க பீகார்லன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க.